வணக்கம் பகலே. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எந்த பேங்குமே இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு நண்பரின் காப்பீடு இன்சூரன்ஸ் பற்றிய ஒரு பொதுநல விழிப்புணர்வு பதிவு தான் இது. முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அதாவது, நண்பர் ஒருவரின் காப்பீடு பற்றிய பதிவில், எனது தங்கை சாலை விபத்தில் உயிரிழந்து 1 வருடம் ஆகிவிட்டது. அந்த விபத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் காப்பீடுகள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் தான் ஃபாலோ செய்து கொண்டு இருக்கின்றேன். முதலில் வாரிசு சான்றிதழ் வாங்க திருப்பூருக்கும் பல்லடத்திற்கும் நான் அலைந்த அலைச்சல் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை வாங்கவே நான் ஒரு வழியாகிவிட்டேன். ஒரு வழியாக எப்படியோ வாரிசு சான்றிதழை வாங்கி சம்பந்தப்பட்ட காப்பீடு நிறுவனத்திற்கும் வழக்கு நடத்தும் அந்த வக்கீலனமும் கொடுத்து விட்டேன். அப்படியே முதலமைச்சர் நிவாரணத்திற்கும் விண்ணப்பித்தாகிவிட்டது. இதற்கு முன்பாக என் தங்கை இறந்த 1 மாதம் கழித்து அவள் வங்கி கணக்கு வைத்திருக்கும் கனரா வங்கி சென்று மாதம் ₹1 பிடித்தம் செய்யும் மத்திய அரசின் பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டில் இணைந்து இருக்கிறதா என்றும் என் வங்கி மேலாளரை சந்தித்து நான் கேட்டேன். அந்த தொகையை பிடித்தம் செய்யவில்லை எனவும், அதனால் அந்த ஸ்கீம் உங்கள் தங்கையின் வங்கி கணக்கில் இல்லை என கூறி அதை முடித்து கொண்டார். கஷ்டப்படும் தங்கை குடும்பத்திற்கு என்னால் பணம் காசு கொடுத்து உதவ முடியாவிட்டாலும், இது போன்ற விஷயங்களை நான் விடாமல் அலைந்து திரிந்து என்னால் முடிந்த சிறு உதவிகளை நான் செய்து வந்து கொண்டிருந்தேன். இந்த சூழ்நிலையில்தான் தங்கை இறந்து சுமார் 4-5 மாதங்கள் கழித்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை நான் பார்த்தேன். அந்த மெசேஜில், சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு காயமடைந்தாலோ அல்லது உயிர் இழந்தாலோ உங்கள் ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் அதில் மூலம் நீங்கள் காப்பீடு தொகையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், உங்களுக்கு காப்பீடு தொகை கிடைக்கும் எனவும் இருந்தது. இந்த விஷயத்தை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே. எந்த ஒரு பேங்குக்குமே இதை பற்றி என்னிடம் சொல்லவே இல்லையே. ஏன், இதை பற்றி இன்னும் ஏகப்பட்ட பேர் இதை கேள்விப்பட்டது கூட கிடையாது. அதற்கு வாய்ப்பும் கம்மி. உடனே நான் அருகில் இருக்கும் கனரா வங்கி கிளைக்கு சென்று இந்த விவரம் குறித்து வங்கி மேலாளரிடம் கேட்டேன். ஐயா, ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் விபத்தில் இருந்தால் அதற்கு காப்பீடு தொகை கிடைக்குமாமே? வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்ததே, இது உண்மையா என அவரிடம் கேட்ட அவரோ, ஆம், அப்படிப்பட்ட ஒரு காப்பீடு இருக்கிறது என்றும் கூறினார். நான் உடனே சரியென்று என் தங்கை வங்கி கணக்கு வைத்திருக்கும் கனரா வங்கி கிளைக்கு சென்று அங்கிருந்த ஊழியரை பார்த்து அவரிடமும் விசாரிக்க, அவரும் ஆம், ஏடிஎம் கார்டு வைத்திருக்கும் நபர்களுக்கு காப்பீடு உண்டு என்றும் என் தங்கையின் வங்கி விவரங்களை வாங்கி சரிபார்த்துவிட்டு நீங்கள் இந்த காப்பீடுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறினார். மேலும் அதற்குரிய ஆவணங்களையும் விண்ணப்பங்களையும் கொடுக்கவும் சொன்னார். நான் உடனே என் தங்கையின் கணவர், அவரால் வர இயலாத சூழ்நிலையிலும் அவரை உடனே வரச் சொல்லி போதுமான ஆவணங்களையும் கொண்டு வந்து உடனே நான் அது விண்ணப்பமும் செய்துவிட்டேன். பின்னர் கிளை மேலாளரை நேரில் பார்த்து, கஷ்டப்படும் குடும்பம் சார், திருமண வயதில் வேற பெண் இருக்கிறாள், இந்த காப்பீடு தொகை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்றும், காப்பீடு தொகை கிடைக்க உங்கள் தரப்பிலிருந்து செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்துவிடுங்கள் சார்னு சொல்லிவிட்டு அவருடைய ஃபோன் நம்பரையும் வாங்கி கொண்டு வந்தேன். அதன் பிறகு அவ்வப்போது அவருக்கு ஃபோன் செய்து, காப்பீடு விஷயம் என்னாச்சு சார், விண்ணப்பம் என்று கேட்டுக்கொண்டே நான் இருப்பேன். அவரும் நான் பார்த்து சொல்கிறேன் சார் என நான் ஒவ்வொரு முறையும் ஃபோன் செய்த போதெல்லாம் இதையே சொல்லிக்கொண்டே இருந்தார். இப்படியே காலமும் கடந்தது. நான் அடிக்கடி நேரில் சென்று அவரிடம் விவரத்தையும் விசாரித்தும் வந்தேன். பின்னர் நேரில் 2 முறை சென்று விவரம் கேட்க அது கிணற்றில் போட்ட கல்லாகவே கிடந்தது. இதற்கிடையில் கடந்த வாரம் ஃபோன் செய்து கேட்கும்போது அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொன்னார். அதாவது, உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுவிட்டது என்றும், விபத்து நடந்து 90 நாட்களுக்குள் விண்ணப்பித்து இருக்க வேண்டும் என்றும் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து மெயில் வந்துள்ளது எனவும் அவர் கூறினார். நான் அதிர்ச்சியானேன். மீண்டும் அவரிடம் கேட்டேன், சார், என் தங்கை இறந்து 1 மாதம் இருக்கும்போதே பிரதம மந்திரி காப்பீடு பற்றி நான் விசாரிக்க உங்களிடம் வரும்போதே நீங்கள் இந்த ஏடிஎம் காப்பீடு பற்றி கூறியிருந்தால் நான் அப்போதே விண்ணப்பித்து இருப்பேனே. ஏன் வங்கியின் மேலாளராக இருக்கும் உங்களுக்கு என் தங்கை விபத்தில் இறந்துவிட்டார் என்றும் விவரம் என்னிடம் கூறி காப்பீடு பற்றியும் விசாரிக்கும் போது, அந்த காப்பீடு இல்லைங்க, பரவாயில்லை, ஏடிஎம் காப்பீடு இருக்குங்க, அதுக்கு உடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்க என்று ஏன் சொல்லவில்லை என கேட்டேன். அதை விண்ணப்பிங்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கலாமே எனவும் கேட்டேன். ஏன் உங்களுக்கு ஏடிஎம் காப்பீடு பற்றி தெரியாதா எனவும் கேட்டேன். அப்படின்னு நான் அவரிடம் கேட்க அவரோ மலுப்பலாக பேசி, இல்லைங்க சார்,
90 நாட்களுக்குள் நீங்கள் விண்ணப்பித்து இருக்கணும் நீ என்று அந்த பழைய பல்லவியை திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருந்தார். நானும் விடாமல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இது போன்று பயம் தரும் விஷயங்களை பற்றி ஏன் எந்த வங்கியும் கூறுவதில்லை என கேட்டேன். நீங்களும் அப்படித்தான் சார் இருக்கிறீங்க என வருத்தப்பட்டும் சொன்னேன். கஷ்டப்படும் சூழ்நிலையில் உள்ள என் தங்கை மகளுக்கு அவளுடைய திருமண காரியங்களுக்கு இந்த தொகை பயன்படும் தான் நான் இவ்வளவு மெனக்கிட்டேன். அந்த தொகை எப்படியும் கிடைத்துவிடும் என நான் ஆசையும் பட்டேன். அதுவும் இப்போது இல்லைன்னு ஆகிடுச்சு சார். ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வைத்து விட்டேன். இப்போது ஒரு சில விஷயங்களை நான் இங்கே முன் வைக்கின்றேன். அதாவது வங்கிகளில் பிரதம மந்திரி காப்பீடு திட்டம், ஏடிஎம் காப்பீடு வைத்திருக்கும் வங்கி வாடிக்கையாளருக்கான காப்பீடு திட்டம் பற்றி அறிந்தவர்கள் எத்தனை பேர்? இந்த காப்பீடுகள் பற்றி எந்த வங்கிகளாவது வெளிப்படையாக வாடிக்கையாளரிடம் பேசி அதில் இணைய வற்புறுத்தி இருக்கிறார்களா? எனக்கு 4 வங்கி கணக்கு இருக்கிறது. எந்த வங்கியுமே அதன் ஊழியர்களோ இது போன்ற விஷயத்தை என்னிடம் கூறியதே இல்லை. மக்கள் பெரும்பாலும் அறியாத இந்த விஷயங்களை பற்றி வங்கிகள் அக்கறை காட்டாமல் இருப்பது ஏன்? அப்படியே அறிந்தும் விண்ணப்பித்தாலும் அந்த வங்கியுடன் டைஅப் வைத்துள்ள காப்பீடு நிறுவனங்கள் அந்த விண்ணப்பங்களை பெரும்பாலும் ஏதோ ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி நிராகரிப்பதிலேயே குறியாக இருப்பது ஏன்? ஒரு மரணம் நிகழ்ந்த குடும்பத்தில், அதுவும் விபத்தில் மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தில் உள்ள நெருங்கிய உறவுகள் அந்த துன்ப நிகழ்வில் இருந்து மீண்டு வர எவ்வளவு நாட்கள் ஆகும் என்ற ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை கூட நினைத்து பார்க்காமல் 90 நாட்களில் விண்ணப்பிக்க சொல்வது எந்த மாதிரியான நடைமுறை? என் தங்கை விஷயத்தில் வாரிசு சான்றிதழ், பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கவே 4 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. கார் லோன் மேலா, வீட்டுக்கடன் லோன் மேலா, ஒரு பவுனுக்கு அதிக பணம், குறைந்த வட்டி என்று விளம்பரம் பாதைகளை வங்கிக்கு உள்ளேயும் வெளியேயும் வைத்து விளம்பரப்படுத்தும் வங்கிகள் இது போன்ற காப்பீடுகள் பற்றி விவரங்களை விளம்பரப்படுத்தி வைக்க முன் வருவதில்லை ஏன்? அதே வேளையில் வங்கி வாடிக்கையாளரிடம் இது பற்றி ஒரு விழிப்புணர்வு செய்யவோ காப்பீடு திட்டத்தில் இணையவோ சொல்வது இல்லையே என்பதுதான் எனக்கு வேதனையான விஷயமாக இருக்கிறது. ஏதோ இந்த காப்பீடு பணம் கிடைத்தால் அடமானம் வைத்த நகையை திருப்பி தங்கையின் மகளின் திருமண காரியத்திற்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்த காரியத்திலும் மண் விழுந்த கதையாகவே போய்விட்டது. இதற்கு முதல் காரணகர்த்தா யாரென்றால் நான் சொல்வேன் என்றால், என் தங்கை இறந்த 1 மாதத்தில் வங்கிக்கு சென்று பிரதம மந்திரி காப்பீடு பற்றி நான் விசாரித்த போது இந்த திட்டத்தில் உங்கள் தங்கையின் வங்கி கணக்கு இல்லை என்றார்கள். விபத்தில் இறந்த உங்கள் தங்கையின் ஏடிஎம் கார்டுக்கு காப்பீடு இருக்கிறது என்று என்னிடம் சொல்லாமல் மறைத்த அந்த வங்கி மேலாளர்தான் என்று நான் உறுதியாக சொல்வேன். இந்த பதிவை பார்க்கும் வங்கித்துறையில் உள்ளவர்கள் இனிமேலாவது ஒரு சம்பிரதாயத்துக்காவது இந்த காப்பீடு பற்றிய விஷயங்களை ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லுங்கள். இல்லை என்றால் இந்த காப்பீடுகள் குறித்த விளம்பர பாதைகளை, அதிலும் குறிப்பாக ஏடிஎம் கார்டு காப்பீடு பற்றி விளம்பரப்படுத்துங்கள். அது கஷ்டப்படும் ஏழை குடும்பத்திற்கு ஆறுதல் அளிக்கும். நல்ல விளம்பரம் சேவையாக இருக்கும். நண்பர்களே, முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.